ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைஃப் இந்த டைம் ஃப்ரேம் அது பின்னாடியே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த டைம் ஃப்ரேம் பற்றி வீடியோவும் போட்டாச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சேனலில் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இல்லை பாப்புலர் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள வீடியோஸ் நிறையா இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃப்ரேம் பற்றி பார்க்குறவங்க இன்னொரு டைமும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து எந்த பக்கம் போகும், டெய்லி ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், அதில் ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அப்படின்னா இப்போ எந்த டைம் ஃப்ரேம் இது 5 minutes டைம் ஃப்ரேம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ஃப்ரேம்னா நீங்கள் பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுங்கள். எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குது, அது எந்த டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்டடி அனலிசிஸ் பண்ண சொல்லும். அந்த லெஃப்ட்டில் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 இல்லை 10, 15, 30, 1 மணி நேரம், 1 டே சார்ட்டு, இயர்லி சார்ட் அப்படின்றது அந்த 5 அப்படின்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்களே அனாலிசிஸ் பண்ணுறது இருந்தால் கூட எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் உங்களுடைய டார்கெட்டை, உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இப்போ என்னுடைய ஆங்கிள் என்ன, இந்த பக்கம் மேலே வந்து அப் சைடுக்கான பிளான் இருக்குதுன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து சம்மர் இங்கே என்ன இருக்கும், நம்ம டார்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த 820, 822 அந்த மாதிரி ரேஞ்சு, ஏன்னா ரெசிஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுது. ஸோ ப்ரைஸ் என்ன இருக்கிறதுல மார்க்கெட்டு ப்ரைஸு ஓப்பன் ஆகி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட நம்ம டார்கெட் வந்து 222, 224 வந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்றது சிம்பிள் லாஜிக் தான். அதில் வந்து டைம் அவ்வளோ டீப்பாக ஒன்று நம்ம டைம் ஃப்ரேம் பற்றி ரொம்ப தலைக்கெடுத்துக்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அந்த பேடிஎம் ஸ்டாக்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக வீடியோ போடுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் ஸ்டாக்கில் பற்றி பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூன்னா அதாவது நம்ம ஃபண்டமெண்டலாக வந்து அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் நியூஸ் பேஸ் கலெக்ட் பண்ணுங்கள், உங்களோட டேட்டாலாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேடிஎம் ஸ்டாக்ஸ் பற்றி ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் என்எஸ்சி போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு அந்த பேடிஎம் ஸ்டாக்ஸை டைப் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சு ஃபண்டமெண்டலாக. நான் என்னால் முடிஞ்சதுன்னா டெக்னிக்கல் அனாலிஸாக வந்து உங்களுக்கு நான் சஜஷன் பண்ண முடியும். அதாவது சஜஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னோடய வியூஸ் அங்கே கூட ஷேர் பண்ண முடியும். நீங்கள் விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போது பேடிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஐபிஓ லான்ச் பண்ண சொல்லவே வந்து என்னுடைய முதலீடுகளை அங்கேயே பண்ணிட்டேன். பேடிஎம்மில் 1700, 1600 இந்த மாதிரி வந்து பெரிய ரேஞ்சில் என்னோடய பொசிஷன்லாம் இருக்குது. என்ன சார் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாமா, எப்படி இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணி அதில் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை கம்மி ரேட் கிடச்சிருக்கிறதுக்காக நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள். அப்புறம் புதுசாக வந்து என்ட்ரி ஆகலாமா, இதெல்லாம் ஒரு நிறைய பேர் கேட்குறாங்க. சார் இந்த இதில் மேலே 1100, 1200 வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா வந்து அங்கேருந்து டக்குன்னு மேலே போய்டும் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து டபுள் பாட்டமாகவும், இது வந்து நெக்லைன் கட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ப்ரைஸு இந்த மாதிரி ரேஞ்சில் அப்படியே மேலே போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சார், இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்ஸும் வந்து அப்படியே டைரெக்டாக இருந்து க்ரீன் கலர் கேனல் போட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படிலாம் போகிறது கிடையாது. இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் அப்போ என்ன ஆகணும், ப்ரைஸு இந்த இடத்துல சஸ்டன் ஆகி நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நீங்கள் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணி வைக்க முடியுமே தவிர, இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த 720 வாங்கி போட்டாக்கா கடற்கன்னு அப்படி டபுள் ஆகிடும், 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படிலாம் வந்து சும்மா கதை. இப்போ என்ன ஆகணும், இங்கே சுச்சுவேஷன் இப்போ ப்ரெசென்ட் சார்ட்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைஸ் சஸ்டன் ஆகி நிற்குது தவிர இன்னும் அப்படியே நேரம் ஒரு நல்ல பூம் மொமெண்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ப்ரைஸை கடைசியாக வந்து ஃபால் பண்ணாங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே ஏற முயற்சி பண்ணாங்க, இங்கே ஃபால் பண்ணாங்க. சேம் அதே சுச்சுவேஷன் தான். மேபி இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டன் ஆகிட்டு இப்படியும் ப்ரைஸ் வரலாம். ஸோ அப்படி வந்துட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஆகிட்டதுக்கப்புறம் போகிறதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். ஸோ அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு பேட்டர்ன்லாம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2027, 28 ரேஞ்சுக்கு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கலாம். அல்லது ப்ரைஸ் இங்கே தேங்கி நினச்சுன்னா பண்ணுங்க, பிரேக் அவுட் கொடுக்காமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கேயே நிற்கும், முதலீடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய சஜஷன் என்னென்னா, முதலீடு செய்வதற்கான நேரம் இது கிடையாது. அதாவது பேடிஎம்மில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷன் இங்கே வந்து பாசிட்டிவாக ஒரு கிரியேட்டிங் நடக்கலை, ஒரு வேலை இந்த கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டனே அகைன் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுதுன்னு அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு புதிய முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே எந்த ஒரு நிலவரம் அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேடிஎம்மில் என்னுடைய கருத்து. ஓகே, சரி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு தகவல் எல்லாம் வச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸையும் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அந்த ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி போட்ட தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.